தியாட் லவ் பாஸ் இன்சிடென்ட்டை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாதவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜான்வரி 23, 1959 சோவியத் யூனியனில் இருந்த யுரால் மவுண்டெயின்ஸில் கிரேட் 3 ஹைக்கிங் அச்சீவ் பண்ணுறதுக்காக யுரால் பாலிடெக்னிக் இன்ஸ்டிடியூட்டில் இருந்த 10 ஸ்டூடெண்ட்ஸ் கிளம்பி போகிறாங்க. 5 நாளுக்கு அப்புறம் 28ஆம் தேதி யூரி யுதின்கிறவர் ஹெல்த் இஷ்யூஸ்னால திரும்பி வந்துடுறாரு. மற்ற 9 பேரும் ஹைக்கிங்கை கண்டினியூ பண்ணுறாங்க. பிப்ரவரி 1ஆம் தேதி கோலட் ஷாகல்ன்ற ஒரு மவுண்டைன் ஸ்லோப்பில் கேம்பை செட் பண்ணி 9 பேரும் ஸ்டே பண்ணுறாங்க. அன்னைக்கு நைட்டுக்கு அப்புறம் அவங்களோட கான்டாக்ட் கட் ஆகுது. அவங்க எல்லாருக்கும் என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியல. பிப்ரவரி 20ஆம் தேதி ஒரு ரெஸ்கியூ டீம் அரேஞ்ச் பண்ணி சர்ச் பண்றாங்க. 6 நாளுக்கு அப்புறம் தான் கேம்ப் சைட்டை அந்த ரெஸ்கியூ டீம் ரீச் பண்றாங்க. அந்த கேம்ப் உள்ள இருந்து கிழிக்கப்பட்டிருக்கு. அந்த கேம்ப்ல இந்த பொருள் எல்லாமே அப்படியே தான் இருந்திருக்கு. அந்த கேம்பை சுத்தி 5 டெட் பாடிஸ் கண்டுபிடிக்கப்படுது. அந்த 5 பேரோட உடம்புல ஸ்வெட்டர்ஸ் அண்ட் ஷூஸ் இல்ல. மிஸ்டீரியஸான ஆரஞ்சு கலர் லைட்டை அன்னைக்கு நைட்டு பார்த்ததா லோக்கல் ரெசிடென்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மே மந்த்ல தான் மற்ற 4 பேரோட உடம்பு கண்டுபிடிக்கப்படுது. அதுல 2 பேரோட ஐஸ் அண்ட் இயர்ஸ் மிஸ் ஆயிருக்கு. அவங்களோட ஸ்கல் அண்ட் ஃபேஸ் டேமேஜ் ஆயிருக்கு. அதுல ஒருத்தருக்கு ஃபேஸ்ல ஒரு சில பார்ட்ஸ் மிஸ்ஸும் ஆயிருக்கு. அவங்க எல்லாருமே ஹைப்போதெர்மியானால இறந்திருந்தாலும் அன்னைக்கு நைட்டு டெம்பரேச்சர் -25 டிகிரி செல்சியஸ் இருந்திருக்கு. அந்த குளிர்ல அவங்க எல்லாரும் எதுக்காக கேம்பை கிழிச்சுக்கிட்டு வெளியில ஓடி வந்திருக்காங்கன்னு யாருக்குமே தெரியல. இது எட்டிங்கிற ஒரு பனி மனிதனோட வேலையா இருக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்புறாங்க. ஆனா எக்ஸாக்ட் ரீசன் யாருக்குமே தெரியல. இந்த வீடியோ பத்தி உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க.